வணக்கம், என் பேர் சித்ரா ரவி. இந்த கிறிசலஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் சர்வீசஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் கொடுக்குற ஒரு நிறுவனம் இது நாங்கள் ஒரு 20 வருஷமாக வந்து எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு அவேக்கனிங் த ஹியூமன் பொட்டென்ஷியல் இன் எவ்ரி சைல்டு, அதுங்களுக்கு நேச்சுரலாக இருக்கிற இயல்பாக இருக்கிற டேலண்ட்ஸு அதெல்லாம் எப்படி வெளிக்கொண்டு வரலாம் ஒரு படிப்பு முறை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1500 2000 பள்ளிக்கூடங்கள் பிரைவேட் ஸ்கூல்ஸோட நிறைய ஒர்க் பண்ணுறோம். பப்ளிக் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோடையும் நிறைய வேலை பண்ணுறோம். ஸ்கில்ஸ் எல்லாம் இப்போ நிறைய மாறிட்டே இருக்கு. இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்படுற ஒரு தினசரி வார்த்தைன்னு சொல்லலாம். இதை வந்து எப்படி ஒரு சயின்டிஃபிக்காக எப்படி வந்து ஸ்கூல் வழியாக எப்படி குழந்தைங்களுக்கு இதை பற்றி கற்றுக் கொடுக்குறது. ஏன்னா இதில் வந்து நிறைய தவறும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நல்லது நிறைய நடக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதை எப்படி நம்ம வந்து அழகா ஒரு கல்வி முறையில கொண்டு வரலாம், அது ஒரு விதமா நாங்க நிறைய பண்ணி இப்போ வந்து ஒரு பெரிய லெவல்ல லான்ச் பண்றோம். ரெண்டாவது, இந்த ஏஐ வந்து எப்படி ஒரு டீச்சருக்கு ஆசிரியர்களுக்கு எப்படி அதை வந்து உபயோகப்படுத்துறதுக்கு, அதை எப்படி உபயோகப்படுத்தி ஒரு குழந்தையோட திறன் அண்ட் பொட்டென்ஷியலை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் வந்து இப்போ நிறைய நாங்கள் ஒரு 2-3 வருஷமா இதில் நிறைய ரிசர்ச் பண்ணி பைலட் பண்ணி ஸ்கூல்ஸில் போய் இவால்வ் பண்ணி இதை இன்னைக்கு வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம். இது டெஃபினட்டாக எஜுகேஷனில் ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இது வழியாக நிறைய ஸ்கூல்ஸ்க்கு அவங்க இப்போல்லாம் வந்து ரொம்ப பசில்டாக இருக்காங்க. என்ன பண்ணுறது, ஏஐங்கிறாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் நாளைக்கு இருப்பாங்களா, இவங்களுக்கு வேலை இருக்குமா, இந்த மாதிரி மித்தெல்லாம் நாங்கள் பிரேக் பண்ணி எப்படி இந்த ஏஐயை வச்சு நல்ல ஒரு கல்வி முறையை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது நாங்கள் வந்து ஒரு பெடகாஜி, அதாவது ஒரு படிப்பு எப்படி இந்த படிப்பை கொண்டு வரணும் அதில் தான் நாங்கள் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கோம். அதை வச்சு டெக்னாலஜியை எப்படி நுழைக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் இது. ஏன்னா நிறைய டெக்னாலஜி கம்பெனிஸ் வந்து பேசலாம், ஆனால் வந்து ஒரு படிப்பை பற்றி தெரிஞ்சு ஸ்கூலில் இத்தனை வருஷம் வேலை பண்ணியிருக்கோம், அதுதான் எங்களோட பெரிய ஒரு மெரிட். டெக்னாலஜி எப்படி அதுக்கு அடாப்ட் பண்ணலாங்கிறது தான் எங்களோட முயற்சி. இந்த முயற்சியை இன்னைக்கு வந்து ஒரு எங்களோட நிறைய ஸ்கூல்ஸ் வந்திருக்காங்க, எங்கள் ஸ்கூல்ஸில் இருக்கிற நிர்வாகிகள், அப்புறம் நிறைய பேர் இன்னைக்கு வந்து இது என்ன இந்த ஒரு கியூரியாசிட்டியோட பார்க்குறாங்க என்னென்னு. பட் நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், எங்கள் ஆர்கனைசேஷனில் நாங்கள் 150 பேர் இதில் முழு எஃபர்ட் போட்டு லாஸ்ட் 2 இயர்ஸாக ஒரு அருமையான ஒரு சொல்யூஷனை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது பெரிய அளவில் இந்தியா பூரா வெளிநாடுகளுக்கும் போய் ஒரு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஆமாம், ஸோ இது பண்ணதே நாங்கள் வந்து கோ-கிரியேஷன் சொல்லுவோம். நாங்கள் மட்டும் ஒரு ரூமில் உட்காந்து யோசிக்காம இதை வந்து எப்படி ஒரு கிளாஸ் ரூமில் எப்படி நடக்கணும், இந்த டீச்சருக்கு இதனால என்ன பலன் இருக்கு, இல்லை டீச்சரோட டைம் சேவ் ஆகுதா, அந்த டீச்சரோட கனெக்ஷன் வித் சைல்டு. அதான் இந்த தலைப்பே இன்னைக்கு வந்து கரெக்ஷன்ஸ் டு கனெக்ஷன்ஸ் அப்படின்னு. டீச்சர் வந்து டிக் போடுறத நம்ம எல்லாரும் பார்க்குறோம், வீட்டில் இருக்கிறது வந்து அந்த டிக்கை வச்சு தான் நம்ம டீச்சர் பார்த்துருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு கனெக்ஷன் கொண்டு வருது, ஒரு தொடர்பு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆன்லைனில் நம்ம பார்க்கும்போது ஒரு ஹியூமன் டு ஹியூமன் தொடர்பே வீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஏன்னா வேர்ல்டு வந்து இட் நீட்ஸ் யூனிட்டி, இட் நீட்ஸ் குட் வேல்யூஸ். இதெல்லாம் எப்படி இதில் ஏஐ வழியாகவே கொண்டு வரலான்னு நாங்கள் நிறைய ஸ்கூல்ஸோட ப்ராஜெக்ட் பண்ணி அதில் வந்திருக்கிறத வச்சு இன்னும் அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு வந்து இது ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இதை நாங்கள் வந்து வெளி உலகத்துக்கு லான்ச் பண்ணுறோம். அது நல்ல கேள்வி. அதாவது இப்போ முக்கால்வாசி இப்போ என்ன ஆகுதுன்னா, பேரண்ட்ஸ்க்கு வந்து என்ன நடக்கிறது ஸ்கூல்லன்னு கூட தெரியாது. அவங்க வந்து ஏதோ குழந்தைங்கள அவங்க டீச்சர்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால் அதோட நிறுத்துறோம். அது இல்லாமல் அவங்களுக்கு அப்பப்போ ஒரு மெசேஜ் போகிறது, அதாவது வந்து இந்த குழந்தை இந்த ஏரியாவில் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம், அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், சின்னது வந்து ஒரு பேரண்டே வீட்டில் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் பண்றோம். அந்த டீச்சருக்கும் வந்து அவங்களுக்கு அந்த குழந்தையோட பத்தி முழுமையா தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பை நாங்க உருவாக்கியிருக்கோம் அதை வச்சு. ஏன்னா நம்ம வெறும் ஒரு மார்க்கை பார்த்தா வந்து ஒரு டாக்டரே, நான் இன்னைக்கு காலையில கூட சொன்னேன், டாக்டர் எப்படின்னா, உங்களுக்கு இன்னைக்கு டெம்பரேச்சர் இருக்கா, நான் இன்னைக்கு டெம்பரேச்சர் வச்சு உங்களுக்கு மருந்து கொடுக்க முடியாது. வேற என்னெல்லாம், உங்களுக்கு பசி இருக்கா, எப்போ எது பிடிக்கிறது, தூக்கம் வருதா, இதெல்லாம் கேட்டுதான் ஒரு மருந்து கொடுக்கணும். ஸோ எஜுகேஷன்லயும் அந்த மாதிரி எல்லா டைமென்ஷனையும் எப்படி
ஒரு டீச்சர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தலாம். அது நாங்கள் எங்களோட ஏஐ மாடல் வந்து கொண்டு வந்து நிறுத்திடும். அதை பார்த்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு டீச்சரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணலை. ஒரு டீச்சரை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்களுக்கு இன்னும் பவர் கொடுத்தா எப்படி இருக்கும். நம்ம இன்றைக்கும் வந்து நிறைய கருவிகள் இருக்கு, நிறைய சாஃப்ட்வேர் சிஸ்டம் இருக்கு. பட் நம்மளுக்கு அந்த டாக்டர் கிட்ட போனாதான் நம்மளுக்கு சரியா வரும். அதே மாதிரி டீச்சர் வில் நெவர் பி ரீப்ளேஸ்ட். ஆனா அந்த டீச்சருக்கு உதவிக்கு நிறைய இந்த மாதிரி டூல்ஸ் தேவைப்படுது. அதை வச்சுதான் நாங்க இப்ப பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கூல் லீடர், அதாவது நிர்வாகிகள், பள்ளிக்கூட நிர்வாகிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் 3 பேரையுமே கனெக்ட் பண்ற மாதிரி தான் எங்க ஏஐ நாங்க உருவாக்கியிருக்கோம். இல்ல அவங்க பண்ற மேத், சயின்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ் இந்த மாதிரி அவங்களோட அகாடமிக் சப்ஜெக்ட்ஸையும் வேல்யூ பண்ணும். அப்புறம் அவங்க அதை தவிர என்னெல்லாம் அவங்க பண்றாங்க ஸ்கூல்ல, அதெல்லாம அப்சர்வேஷன் வழியா, அது டீச்சர்ஸ் வழியா அது வந்து அதெல்லாம் சேர்த்து தான் இது கொடுக்கும். இது வந்து ஒரு aiming to be a 360-degree view of the child. நாட் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இல்லாம அது முழுமையா ஒருத்தரை வந்து நம்ம பார்க்கும்போது முழுமையா பார்த்தா தான் அவங்கள பத்தி நம்மளுக்கு தெரியும். நான் இன்னைக்கு பார்த்த இதுதான் நீன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ஒரு குழந்தையும் முழுமையா பார்க்கறதுக்கான ஒரு டூல் தான் நாங்க கண்டுபிடிச்சோம். இல்ல டெஃபினட்டா ஏஐ நாளுக்கு நாள், இப்ப நாங்க 2 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச போது இருந்த ஏஐயும் இன்னைக்கு நாங்க பாக்குற ஏஐயுமே வேற மாதிரி இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய இவ்வளோ ஒரு திறன் இல்லை அதுக்கு. இப்போ நிறைய ஏஐக்கு திறன் வளர்ந்துட்டே தான் இருக்கும். பட் எங்களோட பர்பஸ் என்னன்னா அந்த திறனை வளர விட்டு ஹியூமன் பீயிங் திறன், ஒரு குழந்தையோட திறனை மக்குப்படுத்தக்கூடாது. ஸோ எங்களோட வந்து அதை பீட் பண்ண உனக்கு என்ன திறன் கொடுக்க போறேன், அதை யூஸ் பண்ணி நீ எப்படி பண்ணலாம், அதுதான் எங்களோட பர்பஸ். ஸோ நாங்கள் பார்க்கறது வந்து டெஃபினெட்லி ஏஐ வில் கீப் ஆன் இவால்விங், கீப் ஆன் இம்ப்ரூவிங். இட் கேன் பிகம் மேஜிக்கல். பட் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம எப்படி அதை நம்ம கட்டுக்குள்ள வைக்கிறது அப்படிங்கிறது தான் எங்களோட முயற்சி. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். நாங்க இதெல்லாம் ட்ரையல் பேசிஸ்ல நிறைய பண்ணியிருக்கோம். எல்லா ஸ்கூலுமே வந்து எங்களை தேங்க் பண்றாங்க. ஏன்னா எங்களுக்கு இதை ஏஐல என்ன பண்ணணும்னே கூட தெரியல. இப்ப உங்களை மாதிரி வழிகாட்டிகள் தான் வரணும். ஏன்னா நாங்க இதுல நிறைய ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு போறோம். எல்லா ஸ்கூலாலையும் அவ்வளோ தூரம் R&D பண்ண முடியாது இல்லையா. ஒரு ஸ்கூல் வந்து அவங்க ஆப்ரேஷனலாக அவங்க பண்ணுற. ஸோ நாங்கள் வந்து ஒரு நிறைய எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை வந்து ரெடிமேடாக எல்லா ஸ்கூலுக்கும் கொடுப்போம். அதுதான் எங்களோட முயற்சி. Thank you.